வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியின் இன்றைய சிந்தனை. அலையின் தன்மை. நமது உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய உயிராற்றல் அலையாக ஜீவகாந்த சக்தியின் மூலம் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த தன்மைக்கேற்ப மாற்றம் பெறும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதுமே கோள்களிடமிருந்தும் பொருட்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகள் சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். பாதகம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். நம்மிடையே இருக்கின்ற ஆற்றல் மீது அதிக அழுத்தம் தருமானால் அதை தாங்க முடியாத போது ஒரு துன்பத்திற்குரியதாக மாறுகிறது. அதை தாங்கும்போது அதுவே இன்பமாக மாறுகிறது. நமக்கு எப்போதுமே கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் பொருட்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் நாம் செய்கின்ற செயல்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு தாங்கும் சக்தி அவசியம். அந்த ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் நமது உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம் இந்த நான்கையும் சேர்த்து ஒவ்வொரு பௌதிக பொருளோடும் இணைக்க வேண்டும். உதாரணமாக நிலம் என்ற மண்ணை எடுத்துக்கொண்டு அதையே நினைத்து 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 மண்ணிலே இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் நமக்கும் உறவை ஏற்படுத்தி எப்போதும் நாம் தூங்கும் போதும் விழித்து கொண்டிருக்கும் போதும் எங்கே சென்றாலும் மண்ணிலிருந்து கூடிய ஆற்றல் நமக்கு உதவியாகத்தான் இருக்க வேண்டும், நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.